Hi, hello, vanakkam and welcome to my YouTube channel. This is Priya Talks. இன்னைக்கு என்னன்னா ரொம்ப போன வாரம் ஃபுல்லாகவே ஒரே மண்டக்கடியாக இருந்துச்சு. அதனால தான் வீடியோஸ் நான் ஷூட்டும் பண்ணல, போடுவோம் இல்லை எடிட்டுமே ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த நாள் நான் இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன், அது ரொம்பவே மனசை பாதிச்சிச்சு. கண்டிப்பாக இதை பற்றி வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். வேற ஒன்றுமே கிடையாது. மொபைல் ரீசார்ஜ் எஸ், அம்பானியோட பையனுடைய கல்யாணம் பல கோடி பொருட்செலவில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வீடியோ போட்டு ஃபன் பண்ணிருந்தோம். பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாருமே கூட்டின்னு ஒரு சைட் டான்சஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு நம்ம ஃபயர் விட்டுட்டு இருந்தோம் இல்லையா. கடைசியில் யார் அடிமடியில் கை வச்சிருக்காரு? நம்ம அடிமடியில் தான் கை வச்சிருக்காரு. நமக்கு தான் இப்போ ரீசார்ஜ் ப்ரைஸ் எல்லாத்தையும் டப் 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 டப்புன்னு ஏற்றி விட்டுருக்காரு. இப்போ அதுக்கான வட்டின்னு சொல்ல முடியாது, அவருடைய கல்யாணத்துக்கு நம்மளா மொய் வைக்கல இல்லையா, அது இப்படி வசூல் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஹலோ, செக் செக் மைக் செக். எப்பா மொய் எழுதுறா எழுதுறாப்பா, மாப்பிள்ளை வீடு இங்கே தான் மொய் எழுதுறாங்க. எல்லாம் வாங்க வாங்க. கணேசா என்னப்பா சார் அப்படியே போறா, அப்பா மொய் எழுதிட்டு போப்பா. பாப்பா அடுத்த பூ 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 பாண்டி. எஸ், இந்த வீடியோவில் மொபைல் ரீசார்ஜ் பரிதாபங்கள் தான் பார்க்க போகிறோம். யா, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்னைக்கு இந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி 239க்கு போடுற அந்த பேக்லேயே ஒழுங்காக நெட் வர்றதில்லை. அதுலேயே கால் அன்லிமிட்டெட் கால்ஸில் நம்ம ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பேசினாலே அதிகம். வாட்ஸ்அப்பில், ஸ்கைப்பில், ஸ்லாக்கில் அப்படின்னு ஆஃபீஸ்னால் டீம்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜ் பண்ணிகிட்ருக்கோம். பர்சனல் மெசேஜ்னால் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் தள்ளுறதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ அன்லிமிட்டெட் கால்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த அன்லிமிட்டட் 100 மெசேஜஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெசேஜ் நம்ம எப்போ அனுப்பணும் கடைசியாக எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜியோ அப்படின்ற அந்த கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த அன்லிமிட்டட் மெசேஜ் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, அன்லிமிட்டட் இல்லை, இந்த 100 மெசேஜ் நார்மல் மெசேஜ் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கும் வேலையே கிடையாது. இந்த 1.5 GB நெட் ஆர் எல்ஸ் லைக் அந்த நெட்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த நெட்டையும் ஒழுங்காக கொடுக்குறானான்னு கேட்டால் இல்லை. அந்த நெட்லேயும் 5 நிமிஷம் காலையில் எழுந்து நெட் ஆன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் யூஸ் பண்ண உடனே 50% டேட்டா காலி அப்படின்னு சொல்கிறானுங்க. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour யூஸ் பண்ண உடனே 90% டேட்டா காலின்றானுங்க. 10 நிமிஷத்துல 100 நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேணும்னா எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணிக்கணும் 15 rupeesக்கு. ஜியோவில் ஐ திங்க் ஏர்டெல்லில் 19 rupees டேட்டா பேக்னு நினைக்கிறேன். ஸோ 15ன்றது தான் 15 ரூபாய் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதை மட்டுமே கால்குலேட் பண்ணாலே நம்ம அது மட்டுமே தனியாக ஒரு 300 ரூபாய் செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தனியாக அதுக்கு 2 ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி கணக்கு தான் வருது. ஸோ அந்த நெட்டுமே ஒழுங்காக வருதான்னு கேட்டால் கிடையாது, பஃபர் ஆகிட்டே இருக்குது. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நெட்டு ஃப்ளைட் மோடில் போட்டு 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 எடுக்கிறதா இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கொடுமையாக ஆல்ரெடி இவனை எப்படா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இவனோட அராஜகம் அடக்க முடியாமல் போயிட்டுருக்கே அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த நிலைமையில நம்ம வயிற்றுல கொட்டிக்கிறதுக்கு இன்னும் ரீசார்ஜை நான் அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு நிற்கிறாங்க ஜியோ அண்ட் ஏர்டெல். ஸோ மொத்தமாக 25% ஹைக் பண்ணியிருக்காங்க. சொட்ட தலைய செருப்பால் அடி பண்ண உடனே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிளான் பற்றி ஒருவேளை நீங்கள் இதை பற்றி பார்க்கலன்னா உங்கள் பிளான்ஸ் உங்களுக்கு நான் ஒரு ஜஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ 179க்கு ஏர்டெல்லில் ரீசார்ஜ் பண்ணிருப்பீங்கல்ல, இன்னிலேருந்து நீங்கள் 199க்கு ரீசார்ஜ் பண்ணணும். இந்த 509 அப்படின்ற பிளான் 455 இருந்துச்சு, இப்போ 509 ஆயிடுச்சு. 1799 அப்படி இருந்த அந்த பிளான் இப்போ 1999 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஏர்டெல்லில். ஜியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 239 அந்த மாதிரி இருந்திருக்கு. நான் 239 இருந்த அந்த பிளான் 1.5 GB இருக்கும் இல்லையா, அது இப்போ 299 ஆயிருக்கு. ஸோ அண்ட் தென் அதே 299 ஆல்ரெடி அதே 299 தான் கொடுத்துட்டு இருந்தான் ஏர்டெல்காரன். இப்போ அவன் எவ்வளோ சொல்கிறான் அப்படின்னா
349. ஸோ இந்த மாதிரி வந்து பெட்ரோல் டீசல் வெங்காய விலையை விட வந்து ஒரே ஹைக்கில் வந்து ரீசார்ஜ் எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது வந்து நமக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஸோ இதுக்குடா இப்படி அதிகப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு பொழப்பு ஒழுங்காக ஓடலை, எனக்கு வருமானம் ஒழுங்காக வரல, அதனால தான் வந்து அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என் பொழப்பு கூட தான் ஒழுங்காக ஓட மாட்டேங்குது, எனக்கு கூட தான் வருமானம் வர மாட்டேங்குது. 2015 ஐடியில் ஃப்ரெஷராக சேர்ந்தவனுக்கும் அதே 15,000 தான் சேலரி. 2024 ஐடியில் ஃப்ரெஷராக சேர்றவனுக்கும் அதே 15,000 தான் சேலரி கொடுக்குறானுங்க. ஆனால் ப்ரைஸ் ஹைக் அதாவது வந்து விலைவாசி மட்டும் ஏறிட்டே இருக்குது. பெட்ரோல் ஏறுது, ரீசார்ஜ் ஏறுது, டேக்ஸ் ஏறுது, எல்லாமே ஏறுது. ஆனால் சம்பளம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. அன்றைக்கும் ஃப்ரெஷர் அதே தான் வாங்கினா, இன்றைக்கும் ஃப்ரெஷர் இதே தான் வாங்கிட்டு இருக்கான். ஸோ ஸ்டார்டிங்லலாம் நம்ம அந்த மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ண டைம்லலாம் வந்து ஒரு 10 to 15 சிம் கார்ட்ஸ் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏர்டெல், ஏர்செல், டொக்கோமோ, ஐடியா, ரிலையன்ஸு, அப்புறமா வந்து ஹச்சு, அப்புறமா வந்து யூனினாரு, வோடஃபோன், ஐடியா, சொல்கிறதே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய சிம் கார்ட்ஸ் கம்பெனிஸ் இருந்துச்சு. நம்மளும் வந்துட்டு ஒருத்தன் அதிகமாக கொடுத்தானா அவனை வில்லேஜாவ் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக கொடுக்குறவனோடது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த டைம்லலாம் வந்து கூப்பிட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. தெருவுக்கு வந்து கடை போட்டு அந்த சிம் கார்ட்ஸ்லாம் வித்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஸ்கூல் டைமில் அப்போ தான் அந்த +1 +2 படிச்சுட்டு இருந்த டைம் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கும்னா வந்து ஏர்டெல் நியூ சிம் வாங்கினோன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 monthsக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு ரீசார்ஜ் வந்து ஃப்ரீயாக அதிலே வரும் ஒரு மணி. அப்போலாம் வந்து அன்லிமிட்டெட் இல்லையா? ஸோ 30 பைசே, 10 பைசே, 15 பைசே அந்த மாதிரி சார்ஜ் இருக்கும். ஏர்டெல்லில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐடியா வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்களோட இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஐடியா டு ஐடியா பேசணும் அப்படின்னா வந்து 10 பைசே இருக்கும். ஸோ அது மூலமாக வளர்ந்த காதல்கள் ஏராளம், நட்புகள் ஏராளம். இன்றைக்கி என்னோட லைஃப் லாங் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அப்படி நாங்கள் பேச ஆரம்பித்து ரொம்ப க்ளோஸ் ஆனது வந்து ஐடியா டு ஐடியா இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஐடியா வச்சுருப்பேன், ஸோ அந்த பொண்ணும் ஐடியா வச்சுருப்பா. ஸோ அவளுக்கு வந்து கொஷின்ஸ் இல்லை டவுட்டு இல்லை ஸ்டடி வைஸ் ஏதோ ஒன்று, நாளைக்கு என்னடி ஸ்கூலுக்கு வருவியா வரமாட்டியாடி அப்படின்னு வந்து ஃபோன் போட்டு பேசுகிறேன். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி பொருட்செலவில் முடியும் அப்படின்றதால நான் அவளுக்கு தான் ஃபோன் போட்டு பேசுவேன். கடைசியில் அப்படி பேசி 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 நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ அந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த 3 மாதம் கழிச்சு அந்த காலி ஆகிடும். உடனே அந்த நம்பரை தூக்கி போட்டு புது நம்பர் வாங்கி மறுபடியும் ஒரு 3 மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு கம்மி காசுக்கு வந்து பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரில, கிராஜுவலாக வந்து எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு. இந்த யூனினாரு, ஹச்சு, எம்டிஎஸ்ன்னு ஒன்று இருக்கும், முட்டை மாதிரி அதோட லோகோ இருக்கும். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ யாரா இருக்காங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜியோ, ஏர்டெல், அப்புறம் வந்து விஐ இருக்காங்க, பிஎஸ்என்எல் இருக்காங்க. பிஎஸ்என்எல் எப்பத்துலேருந்தோ இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் இப்போ வந்து லீடிங் பிளேயர்ஸாக இருக்காங்க இந்த மொபைல் ரீசார்ஜ் மார்க்கெட்டில் வந்து. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு பேர் தான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா மொனாபொலி அப்படின்னு சொல்லணும். ஸோ மொனாபொலி மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து சூஸிங் அத்தாரிட்டியே இருக்காது. அவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ, அவங்க என்ன இதில் விற்கிறாங்களோ அதுதான் நம்ம வாங்குறது மாதிரி நமக்கு ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து பயப்படுவாங்க. நம்ம கம்மி ரேட்டுக்கு கொடுக்கலன்னா கம்மி ரேட்டுக்கு கொடுக்குற இன்னொருத்தவங்களோடது வாங்கிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மொனாபொலி இருக்கும்போது வந்து இப்போ 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க. நானும் ஏற்றுற, நீயும் ஏற்றுற, எனக்கும் லாபம் வரும், உனக்கும் லாபம் வரும், அவனுங்க தானே சாவ போகிறானுங்க, முட்டா பசங்க அப்படின்ற மாதிரி தான் அவனுங்க நினச்சிக்கிட்டு நமக்கு வந்து அங்கே ஒரு அதை சொன்ன மாதிரி நமக்கு பவரே இருக்காது. அவன் என்ன கொடுக்குறானோ அதை தான் நம்ம வாங்கி ஆகணும், அவன் என்ன ப்ரைஸ் கொடுக்குறானோ அதுதான் நம்ம வாங்கி ஆகணும். டூ ஆர் டை சிச்சுவேஷன் தான் இருக்கும். அவன் என்ன சொல்கிறான், இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறான், ஏர்டெல்காரன் 1.5 GB or 2 GB வந்து நான் 350 ரூபாய்க்கு கொடுப்பேன், அதை நீ வாங்கி யூஸ் பண்ணு, உனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ரீசார்ஜே பண்ணாதன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் இந்த பக்கம் திரும்பினேன்னா ஜியோ காரனும் வந்து அதே ரேட்டுக்கு தான் வச்சுருக்கான். ஸோ இப்போ ஒன்று நான் வாங்கி யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் வந்து நெட்டே வந்து போடக்கூடாது. ஸோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு என்னால் நெட்டே போடாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? என்னால் வாழவே முடியாது. நான் டார்சான் காலத்தில் போய் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அவன் கொடுக்குற ரேட்டுக்கு நான் வாங்கி தான் ஆவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளுறாங்க. ஸோ மொனாபொலி மட்டும் இதில் மட்டும் இல்லை, எதில் வந்தாலுமே கடைசியில் ஜோக்கர்ஸ் நம்ம தான் ஆகிடுவோம். இப்போ வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து கரண்ட்லி மொனாபொலி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா டவுன் த லைன் ஒரு 3 வருஷத்துலேயோ இல்லை 3 வருஷம் கூட இல்லை, ஒரு 1-2 இயர்ஸில் வந்துட்டு
1000 ரூபாய் 1.5 GB பிடிச்சா வாங்கு, பிடிக்கலன்னா போயிட்டே இரு அப்படின்னு அவன் திமிரா பேசுவான். அதையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு வந்துடும். ஒன்று கவர்மெண்ட் வந்து இது கவர்மெண்ட் வந்து இவங்க கிட்ட இருந்து அதை பிடுங்கி அதை கவர்மெண்ட் வந்து ஓன் பண்ணி நமக்கு வந்து ஒரு நாமினல் ரேட்டில் அவங்க கொடுக்கலாம். ஆனால் அதை நம்ம கவர்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் தட்ஸ் அ பிக்கஸ்ட் கொஷின் மார்க். ஸோ ஓகே, கொடுக்குற காசுக்கு அவன் ஒழுங்காச்சும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறானா? அதுவும் கிடையாது. பஃபர் ஆகுது, சீக்கிரமாக காலி ஆகிடுது. இந்த 1.5 GB வந்து எனக்கு 2 GB வந்து எனக்கு யூஸ் பண்ண மாதிரியே வந்து இருக்க மாட்டேங்குது. சீக்கிரமாக காலி ஆகிடுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எனக்கு நெட்டே வந்து ஒழுங்காக வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆல்ரெடி நம்ம இருக்கோம். ஆல்ரெடி ஏன்னா இந்த ஜியோ ஒழுங்காகவே வந்து நெட்டு தர மாட்டேங்கிறானேன்ற கடுப்பில் இருந்தால் அவன் இன்னும் நான் கடுப்பாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி ரீசார்ஜை வந்து காசை வந்து இன்னும் வந்து ஏற்றி வச்சுருக்கான். ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக் வந்து ஜூலை 3 அண்ட் ஜூலை 4லேருந்து, ஆனால் ஏர்டெல் அண்டு ஜியோ வந்துட்டு ஜூலை 3லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் விஐ வந்து ஜூலை 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து அதிகமான காசு தான் வந்து போட்டாகணும். ஸோ இதில் இன்னொரு ஒரு ஃபன் என்னென்னா, இவனுங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறானுங்க. விலையை ஏற்ற போகிறோம், அதனால உங்கள் காசை சேவ் பண்ணுங்கள், சீக்கிரமே ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க, அடுத்த மாதத்துலேருந்து வந்து காசை ஏற்ற போகிறோம், அதனால இப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. என்னடா நடக்குது இந்த நாட்டில்? எனக்கு தயவு செஞ்சு வாழ விடுடா. இப்படி இந்த மாதிரி ஒரு ராங் மார்க்கெட்டிங். இவன் காசு ஏற்ற போகிறான், அது வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம். ஆனால் அதே பாசிட்டிவாக சொல்கிறான் பாருங்கள். இன்னும் ஒரு 4 நாள் உனக்கு டைம் இருக்குது, 4 நாளுக்குள்ளே நீ ரீசார்ஜ் பண்ணிக்கோ, ஏன் அடுத்த மாதம் உனக்கு வந்து இதுவாகும்ல. ஆல்ரெடி நம்ம ரீசார்ஜ் முடியறதுக்குள்ள 10 நாளுக்கு முன்னாடி கால் பண்ணி நம்ம தாலி அறுக்க ஆரம்பிச்சிடுவான். ரீசார்ஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் ஹைக் வேறு பண்ணி வச்சிருக்கான். ஸோ இப்படியே போச்சுன்னா நாளைக்கு மொபைல் ரீசார்ஜ் நம்ம 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளோட சம்பளம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சம்பளம் வந்து ஏறுறதே கிடையாது. அதே ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. இத்தனைக்கும் இப்போ வந்து ஜாப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே வந்து கிடைக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரெசெஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நிறைய பேர் ஜாப் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுமே கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் வந்து பழைய ஜாப்லேருந்து வெளியே வந்து 2-3-4 மந்த்ஸாக வந்து புது வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி விலைவாசியை மட்டும் அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க. நமக்கு தெரியாமல் நம்ம 1 ரூபா தானே 2 ரூபா தானே அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். நான் யூஜி படிக்கும்போது வந்து பெட்ரோல் வந்து 70 rupees தான் இருந்துச்சு. ஒரு 4-5 years தான் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கிராஜுவலாக பார்த்தா 30 ரூபாய் ஏறிடுச்சு. ஒரு நாளைக்கு 5 ரூபாய் 3 ரூபாய் 4 ரூபாய் தான் ஏறி இருக்கும். இன்றைக்கி என்னன்னா 103 ரூபாய் 104 ரூபாயில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து ஜாஸ்தியாக இருக்க தவிர நம்மளோட இன்கம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகிடும்னா நம்ம மணி வேல்யூ வந்து கம்மியாயிட்டே தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி நடக்கும்போது இன்னும் வந்து நம்மளோட பாவர்ட்டி வந்து அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும். நம்மளால நிறைய விஷயம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி மொனோபோலிஸ்லாம் வந்து இருக்கவே கூடாது. நாட் ஒன்லி இன் திஸ் இந்த மாதிரி மார்க்கெட்டில் மட்டும் எதில் ஒன்றுத்துலையுமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் கடை இருக்குது. அப்புறம் வந்து இப்போ டி நகர் போனோன்னா இந்த தெரு கடையிலலாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ட்ரெஸ் வாங்கிக்கிறாங்க. H&Mல வாங்குறவங்களும் இருப்பாங்க, ரோட்டு கடையில் வாங்குறவங்களும் இருப்பாங்க. இப்போ திடீர்னு H&M வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு ரோட்டு கடையில் ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது, விற்கவே கூடாது, நான் மட்டும்தான் விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு டிஷர்ட் எடுத்தால் 3000 ரூபாய் அப்படின்னா முக்கால்வாசி பேர் இங்கே ட்ரெஸ் போடாமல் தான் சுற்றிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் நம்மளை தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையை பற்றி, இந்த ஒரு ப்ரைஸ் ஹைக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது எப்படி வந்து கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணலாம், ஒரு ஃப்யூச்சரில் இது எப்படி நடக்கும் அப்படின்றது உங்களோட கருத்து என்ன அப்படின்னு இந்த வீடியோ கீழே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.